இந்தியன் படத்துடைய பாகம் 2 இந்த படத்துக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே நல்லா இல்லை, படமும் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி. படத்தை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அட பாவிகளா ஆளை விட்டுருங்கடா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு டவுட்டு தான் என்னென்னா, ஊழலை ஒழிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாப்புல, அதெல்லாம் நல்ல விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவரே லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணி போலி பாஸ்போர்ட் எடுத்து தான் அவர் அங்கேருந்து இந்தியா வந்தாப்புல. அவர் பண்ணுறது மட்டும் சரியா அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. இதுக்கான பதில் யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. டேரக்டர்கிட்ட கேட்டால் கூட இதுக்கான பதில் அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல. மேபி நல்லது பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போது நான் பண்ணால் மட்டும் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் மட்டும் ரத்தமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 வெளிவரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, என்ன மாதிரி ஒரு பில்டப்னா, இந்த படம் தான்டா தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி ரூபாய் வரப்போகிற படம்டா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் இப்போ இந்த படத்துடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக சேர்த்தாவே 100 கோடி ரூபாய் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த லைக்கா இந்த படத்துடைய பப்ளிசிட்டிக்காக ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த காசு கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 35 கோடி ரீஃபண்ட் பண்ணணுமாமா. அதாவது தேட்டருக்காரங்களுக்கு இவங்க ரீஃபண்ட் பண்ண வேண்டிய நிலைமை. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போன ஒரு படம் தான் இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2. பாகம் 2 இந்த அளவுக்குன்னா பாகம் 3 நிலைமை யோசிச்சு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைக்காக்கு இந்த பார்ட் 2க்கும் சுத்தமாக சம்மந்தமே செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 2.2 எடுத்தாங்க, அதுவும் அவங்களுக்கு லாபமாக அமையல. சந்திரமுகி 2 எடுத்தாங்க, அதுவும் ஊற்றிக்கிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துடைய செகண்ட் படம் பொன்னியின் செல்வன் படத்துடைய பாகம் 2, அதுவும் பெருசாக போகல. இப்போ இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 அதுவும் போகல. என்னடா இது பார்ட் 2க்கும் உனக்கும் சரியாக செட் ஆகலை போலையே அப்படின்ற மாதிரி தோணுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் 2 வெளிவந்து ஃப்ளாப் ஆனது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த மாற்றம் நல்ல மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வருத்தமான செய்தி தான். என்ன ஆச்சுன்னா, இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 தான் இந்தியன் சினிமாலேயே, அதாவது தமிழ் சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய விலைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, படம் வெளிவந்து படத்தை ஒன்று நாங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அப்படி இல்லைன்னா படம் வெளிவந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வாங்குவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஹைப்ரிட் முறை தான். ஒரு சின்ன அமௌண்ட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்டு படத்தை ஸ்டீம் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வாங்க போகிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு படத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கவே கூடாதுரா அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாங்களாமா. இதனால் எல்லாருமே கொஞ்சம் கலக்கத்தில் இருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்த ப்ரொடியூசரும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை எல்லாமே ட்ராப் பண்ணிட்டாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்ஆர் பிரபு தான் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டாராமா. இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக இந்த இந்தியன் 2 தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கூடிய விரைவில் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.